பிரான்ஸ் தனது 4வது வெப்ப அலை பாதிப்பிலிருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் 5வது வெப்ப அலை விரைவில் தாக்கும் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது முதற்கட்டமாக தென்மேற்கு மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் தொடங்கி பின்னர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு பரவக்கூடும். தற்போது 8 தென்கிழக்கு மாகாணங்களில் வெப்ப அலை காரணமாக செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கைகள் குறைந்தபட்சம் ஞாயிறு வரை அமுலில் இருக்கும் என வானிலை ஆய்வு மையங்கள் தெரிவித்துள்ளன. வரும் வார இறுதி முதல் பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை கணிசமாக உயரக்கூடும் என்று வானிலை மாதிரிகள் எச்சரிக்கின்றன. அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள் பல பகுதிகளில் மீண்டும் கடுமையான வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அடுத்த 3 மாதங்களுக்கான வானிலை போக்கு குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள கணிப்பில் சாதாரண வெப்பநிலையை விட கூடுதலாக 60% வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் இந்த பருவத்தில் தொடர்ச்சியான வெப்ப அலைகள் வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த 5வது வெப்ப அலை இபீரிய தீபகற்பம் வழியாக தென்மேற்கு பிரான்சிற்குள் நுழைந்து நாடெங்கும் பரவக்கூடிய வழக்கமான கோடை வெப்ப வடிவத்தை கொண்டுள்ளது. இன்றும் தென்மேற்கு பகுதியில் வெப்பநிலை 35°C எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பநிலை உயர்வின் தாக்கம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேலும் அதிகரிக்கும். குறிப்பாக தென்மேற்கு பகுதியில் 38°C ஆகவும் சில பகுதிகளில் 40°C வரையிலும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்புள்ளது. அத்துடன் அடுத்த வார தொடக்கத்தில் நாடு முழுவதும் வெப்ப அலை தீவிரமடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.